நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதியும், பாரதியும் வந்து எப்படா மீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. இந்த எபிசோட்ல வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மித்ரா இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் மக இருக்காங்களே ரியா, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அங்கிள் எனக்கு வந்து ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை வந்து உங்களால் ப்ராங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஆதித்யா, அதாவது ஆதியோட பையன் இருக்கான்ல, அவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டாக காட்டுறாங்க. அவனை வந்து ப்ராங்க் பண்ணி பயங்காட்டுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அவ்வளோதானே, பயங்காட்டிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து முடிவெடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்து ரியாவும் நம்ம ஆதியும் காரில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, நீ போய் உன் ஃப்ரெண்டை கூட்டு வா, நான் வந்து குரங்கு மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு உன் ஃப்ரெண்டை வந்து பயங்காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருங்க அங்கிள், இந்தா போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ஸ்கூலுக்கு ஒரு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா ஆதித்யா வந்து இருக்கார். அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டேய் வாடா, எங்கள் அங்கிள் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுமா, வா உனக்கும் வந்து அவரை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வா அப்படியா, சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவும் அந்த இடத்துல வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆதித்யா வந்து கார்கிட்ட வந்தோடனே டக்குன்னு அந்த குரங்குக்குள்ளாவை போட்டுக்கிட்டு ஆதி வந்து டோரை திறந்துட்டு வந்து பயங்காட்டுறாங்க ஆதித்யாவை. ஆதித்யா வந்து டக்குன்னு பயந்துடுறாரு. அந்த அதிர்ச்சியில் வந்து அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்த உடனேயும் பார்த்துக்கிட்டோம்னா ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ மயங்கிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே தூக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து ஓடுறாங்க. போய் அந்த இடத்துல வந்து எல்லா ஸ்டாஃபு எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்த்தா அவர் வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதெல்லாம் அதுக்குள்ளேயே அவங்க பயத்தில் வந்து நம்ம பாரதிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. அவங்க பையன் வந்து மயங்கி விழுந்துட்டார், உடனே வாங்கன்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க வீட்டில் வந்து பதறி அடித்து இங்கே திருப்பி வந்து அந்த ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆதி வந்து கொஞ்சம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த மயக்கம் வந்து அதிர்ச்சியில் தானே மயக்கம் வந்துச்சு, அது கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிருது. அதுக்கடுத்து வந்து ஆதித்யா வந்து அப்படியே மெதுவாக எந்திரிச்சிடுறாரு. ஆதித்யா எந்திரிச்ச உடனேயுமே அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதியும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு மேடம் சொல்லுங்கள், எதுக்கு என் பையன் வந்து மயங்கி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் ஸ்டாஃப் எல்லாம் சொல்கிறாங்க, ரியாவோட அங்கிள்னு ஒருத்தர் வந்திருந்தார், அவர் வந்து ஏதோ பயங்காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், அந்த பயத்தில் வந்து அதிர்ச்சியில் வந்து மயங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை வந்து பயங்காட்டுவார், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் மேடம் வேண்டாம் மேடம், பிரச்சனை எதுக்கு, விட்டுருங்க. அதான் வந்து ஆதித்யா தான் திருப்பி வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான்ல, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பார், பிரச்சனைலாம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் கேட்காங்க. அதெல்லாம் முடியாது, என் பையனை பயங்காட்டி மயக்கம் போட வச்சுருக்காங்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த ரியா இருக்காங்களே, ரியா கிட்ட சொல்கிறாங்க ஸ்டாஃப் எல்லாம், ஏ ரியா உங்கள் அங்கிள் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், தெரியலையே டீச்சர், அவங்க வந்து வெளியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் அவர் போயிட்டாரு, நாளை பின்ன பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் கேட்காங்க. இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் இன்றைக்கே வந்து அவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ரியா வெளியில் இருந்தால் அவங்க அங்கிள் மட்டும் வந்து மேடம்க்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாஃப் எல்லாம் சொல்லிடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ரியா வந்து காட்டியிருந்தாங்க. அந்த நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் எங்கள் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி அந்த இடத்துல வந்து குரங்குக்குள்ளே வந்து மாட்டிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி ஆதித்யா 2 பேருமே போகிறாங்க. ஹலோ மிஸ்டர், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை பயங்காட்டியிருப்பீங்க, முதல்ல அந்த குல்லாவை கலட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதி வந்து ஆதங்கமாக கத்துற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து டக்குன்னு அந்த குல்லாவை கலட்டிட்டு இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. திரும்பி பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில, என்னடா ஆதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே சிலையாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேடம் என்ன மேடம் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, சாரி மேடம் நான் வந்து விளையாட்டுக்கு தான் பண்ணேன், உங்கள் பையனும் ரியாவும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு போல், அது வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணேன், ஆனால் உங்கள் பையன் வாங்கிட்டான், சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் திட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதித்யா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டு என்ன பேசுன்னே தெரில, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், இனிமேல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வேறு எந்த வார்த்தையுமே வராமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நேரம் லட்சுமி கிட்ட தான் போகிறாங்க. அம்மா நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல ஆதி திருப்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு இப்போ வந்து விடை கிடச்சிருச்சு, ஆதி வந்து திருப்பி வந்துட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி சொல்கிற, ஆதி திருப்பி வந்துட்டானா, எனக்கு ஒன்றும் புரியலையே, எங்கே பார்த்தா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி போய் பேசுனியா நீ ஆதிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க. நான் போய் பேசணும் தான் போனேன், சரியான கோவத்தில் போனேன், ஆனால் அவரை பார்த்தோன்னே என்னாச்சுன்னு தெரில, அப்படியே வந்து என் கோவம் எங்கே போச்சுன்னே தெரியலை, அப்படியே அமைதியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் பாரதி உன் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாசம் வந்து, நீ வெளியில் என்னமோ சொல்லலாம், நான் வந்து அவரை கண்டுக்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாசம் வந்து அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுச்சு பார்த்தியா, ஆதி எங்கே இருக்கார், அவர் யார் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும்
அது வந்து நம்ம ஆதித்யா கூட படிக்கிற பையனோட மாமான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி மாமாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லட்சுமி வந்து ஷாக் ஆகுறாங்க. அதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க. ஆதி எங்கே இருக்கார் என்ன விசாரி அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் வந்து ஆதி என்னோட வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அதிரடியாக சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.